அவரோட ரீல்ஸ்லாம் நான் நிறையா அந்த ரூமில் பண்ணி போடுற ரீல்ஸ்லாம் நான் பார்த்தேன். அந்த செஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அதில் வா என்னை காக்கும் வடிவேலை யாழைப்பேன் காக்கும் வடிவேல் ஐயாண்டு. அப்போ ப்ரொடியூசர் கிட்ட காக்கும் வடிவேலுண்டே வெப்பமோ பேரேண்டு. சீதையின் மனமறிந்து ராவணன் தொடமறந்த காதலும் கல்லறை என்று ஆனது. அந்த பாவியின் மனமறியா பாவியே கேள் என் நிலைமை ஓவியன் கிழித்து வைத்த ஓவியம். என் கிழிந்த மனதை சிறு கிளிகள் கொத்த அதன் பசியை அறிந்து நான் மறந்தேன் கத்த கோடை கால வேடி போல என் கண்கள் நீரின்றி வற்ற வற்ற. அதாவது இப்ப சீதையின் மனம் அறிந்து ராவணன் தொட மறந்த காதலும் கல்லறை என்று ஆனதுண்டா. கேக்குதா? என்ன ரெண்டு மங்கள குசு குசு நான் இங்க கதை கேட்க. ராவணன் என்ற வேர்ட்ஸ் அதிகம் யூஸ் பண்றேன். எனக்கு ராவணன் வந்து ஹீரோ, சிலருக்கு ராவணன் வந்து மேபி வில்லனா தெரியலாம். பட் எனக்கு வந்து ராவணன் ஹீரோ. ஏன்னு சொன்னால் அவ ஃப்ரெண்டு பிரியா எனக்குடா, அவ போற கிளாஸுக்கு இனிமே நாங்களும் போவோமா, பக்கத்து வகுப்புல பவித்திரா என்ன பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிக்கிறா, அவ அழகில நைந்தாரா அந்த மந்திரிச்ச முட்டைக்கு மயக்கிறா. எனக்கு வந்து நல்லா நீங்கள் எழுதும் போதே வந்து பவித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் எழுதினீங்கன்னா எல்லாம் பாதி பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன சொல்கிறீங்க, ஆனால் வந்து பவித்ராவா யாராக இருக்கும் இந்த பவித்ரா, ஒருவேளை மேபி இதோட எக்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கனெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு இந்த இவங்களோட வந்து ஒர்க் பண்ணுவோம் ஆசையாக இருக்குன்னா யார் சொல்லுவீங்க? அசல் கோளாறு, பால் டப்பா, வேடன், இவங்க 3 பேர் யார் சொல்லுவீங்க? எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா வீட்லையும் இருக்க எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். முக்கியமாக ப்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்க எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தருண்குமார் மியூசிக் டைரக்டர், அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிடலாம் வாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? ஃபைன் ப்ரோ, சூப்பராக இருக்கும் ப்ரோ. காக்கும் வடிவேல். ஸோ கலக்கும் வடிவேலா? காக்கும் வடிவேல் என் காதில் கலக்கும்னு கேட்டுச்சு. காக்கும் வடிவேல் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் வந்து பரவலாக போயிட்டு இருக்க சாங்னு சொல்லலாம். அதுவும் வாகிசனோட உங்களுடைய அந்த கொலாப் வந்து எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நாங்கள் வாய்ஸனை வந்து ஒரு சாங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் சரிகமாவில் ஒரு சாங் ஒன்று பண்ணோம். சீப்ப தூ அப்படின்னு ஒரு ஃபன்னான நம்பர், ஒரு டான்ஸ் நம்பர். அவர் ரேப் அதுக்குள்ளே கொண்டு, ஏன்னா அவரோட ரீல்ஸ்லாம் நான் நிறையா அந்த ரூமில் பண்ணி போடுற ரீல்ஸ்லாம் நான் பார்த்தேன். அந்த செஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ. ஸோ அவரோட அந்த தமிழ் எழுத்து ரொம்ப அழகாக இந்த இலங்கை தமிழோட கலந்து, ப்ளஸ் அவர் அதை சொல்லும்போது அதை ஒரு ரேப்லேயும் சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்தது. ஸோ அதை ஒரு நல்ல ஒரு சாங்கில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சரி இவரை கூப்பிடலான்னு சொல்லி அந்த ஒரு சாங் ஒன்று கமர்ஷியலாக ஒன்று பண்ணோம். அது என்ன சொல்கிறது, ஃபன் நம்பர் அது. ஸோ அந்த சாங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என்னோடய படத்துக்கும் சரி மற்ற இதுக்கும் அவரை நிறைய பாடல்கள் பாட வச்சிட்டு இருக்கும்போது அவர் அப்பப்போ நடுவில் மைக்கில் ஏதாவது லிரிக் ஒன்று சும்மா அடித்து விடுவார் பயங்கரமாக. அப்போ வந்து இந்த காக்கும் வடிவேல் முருகர் பாட்டோட லிரிக் கேட்கும்போது ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி இருந்தது அந்த மைக்கில் கேட்கும்போது. இதே நம்ம ஏன் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஏன் ஒரு முருகருக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் நம்ம ஜென்சி க்ரௌடுக்கும் எல்லாருக்குமே ஒன்று ஃபன்னாக கொடுக்கலாம், அட் த சேம் டைம் அதில் அந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு ஜாலியாக நினச்சி பண்ண ஒரு சாங். சின்னதாக ஒன்று பண்ணோன்னு நினச்சோம், அது நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு முக்கியமான கை வந்து நம்ம கூட ஜூமில் இணைஞ்சிருக்காரு. ப்ரோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வாகிசன் ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட நல்லா கலாய்ச்சிட்டு நல்ல புள்ள மாதிரி ஏதோ புதுசாக வந்து ஹாய் சார் அப்படிப்பட்டாடா ப்ரோ. கிட்டத்தட்ட வந்து இந்த சாங் வந்து எல்லா சைடும் வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸாக போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த காக்கும் வடிவேல், ஸோ இந்த டைட்டில் இருக்குல்ல ப்ரோ, இதை நீங்கள் இந்த டைட்டில் வைக்கணும் ப்ளஸ் வந்து இந்த சாங் தான் எழுதணும்னு சொல்லி எங்கேருந்து அந்த ஏர்ஜ் வந்துச்சு ப்ரோ, தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, இது வந்து முருகர் பாட்டு செய்யணும்ன்றதான் பிளான். அதாவது நானும் ப்ரொடியூசர் அண்ணாவும் வந்து முதலே தரணனாவும் நானும் ஒரு பிளான் இருந்தது. ஒரு முருகர் பாட்டு வந்து நல்ல ஃபோக்கில் பண்ணணும் என்றது ஒரு முதலே பிளான் இருந்தது.
பிறகு நானும் ப்ரொடியூசர் அண்ணாவும் வந்தார், லீலாராம் அண்ணாவும் வந்து திருத்தணிக்கு போனாங்க முருகன் கோயில் கும்பிட்றதுக்கு. ஏன்னா எனக்கு நல்லூர் கோயிலுக்கு போகணும் இருந்ததை நான் போக முடியல சுச்சுவேஷனால. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அண்ணா எனக்கு திருத்தணி கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஓ வாடா கூட்டிகிட்டு போகிறான்ட்டு ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு போய்க்கல. போயிட்டு வரைக்குள்ள கேட்டார், அடைய ஒரு பாட்டு செய்வோம் தம்பி, முருகர் பாட்டு போடலாமாடான்னு. சரி அண்ணா ஆண்டு போட்டு தரணா அடைச்சோட தரணா கொஞ்சம் எல்லாமே ஸ்பீட் ஒர்க்கர். ஸோ தரணா உடனே பீட்லாம் ரெடி பண்ணி தந்துட்டார், இதான் பீட் அண்டு. ஸோ தரணாட்ட நான் ஒரு பீட் கேட்டான், செல்ல சின்னதில் ஒரு பீட் இருக்குது, அந்த சவுண்ட் ஒன்று கொஞ்சம் ஸ்லோவா சின் 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 அப்படி ஒரு சவுண்ட் இருக்கு. ஸோ அந்த சவுண்ட் தான் வேணும் அண்ணன் என்று அண்ணன் கேட்டேன்னா அண்ணா ஒரு 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 சாம்பிள் ஒன்று வந்தவர். அதை வச்சு கொண்டு என்ன செஞ்சேன் என்றால், வீட்டில் கொஞ்சம், ஃப்ளைட்டில் கொஞ்சம், அப்படி லண்டனில் கொஞ்சம், அப்படி சுற்றி ரவுண்ட் அப் ஒரு அந்த டைமும் ஒரு இப்போ நான் காய்ச்சல் இருக்க மாதிரி ஒரு கான்சர்ட் டைம். அப்போ ரவுண்ட் அப்லேயே அந்த பாட்டு எழுதிட்டேன் முருகன்ட்ட. எழுதிட்டு பாட்டுக்குள்ள நான் எனக்கு தோணுது இல்லாமல் எழுதிட்டேன். அதாவது இந்த பாட்டு வந்து எங்களோட பிளானே நம்ம ஒரு ஃபேமிலி சாங் மாதிரி, அதாவது எங்கள்கிட்ட இப்போ ப்ரொடியூசருக்கு ஒரு சாங், வாய்ஸனுக்கு ஒரு சாங், தரணாக்கு கேட்கறதுக்கு ஒரு சாங், அப்படிதான் பிளான். ரிலீஸ் எல்லாமே அது 2வது பிளான். அப்போ நார்மலாக இந்த மைண்டில் இருந்து எழுதிட்டேன் ஃபுல்லாக. எழுதேக்குள்ள தான் அதில் வா என்னை காக்கும் வடிவேலையான்னு எழுப்பேன், காக்கும் வடிவேலையாண்டு. அப்போ ப்ரொடியூசர் கிட்ட காக்கும் வடிவேலுண்டே வெப்பமோ பேரேண்டு. ஓகே நல்லா தான் இருக்குது, எல்லாருமே சேர்ந்து காக்கும் வடிவேல் வச்சாச்சு. ஓகே, நல்ல ஒரு ஃபன்னான ப்ரொடியூசர். ஸோ நான் வந்து மெஜந்தான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், சாந்தனு பாக்கியராஜ் தான் ஹீரோ. ஸோ அவர் வந்து அந்த படத்தில் எந்த அளவுக்கு சாங்ஸில் இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த படத்துக்கும் வாய்ஸனை வச்சு ஒரு ப்ரோமோ சாங் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் ப்ரொமோஷன் பாட்டு படிச்சு. ஆமாம், ஸோ அந்த பாட்டு பேர் என்னாச்சு, அதை பாட சொன்னால் பாட மாட்டேன்னுவாரு. ஏன்னா அவர் ப்ரொடியூசருக்கு நியாயமா எக்ஸ்க்ளூசிவா வந்து எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடலாம், இல்ல ஒரு கவிதையா சொல்லலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். ஓகே, அதுல வந்து என் உடலோ சதைகள் தைத்த எலும்பு கூடு, அதிலே உறங்கும் உயிரோ ஆணி வேறு, அடடா மனித மனதில் ஆசை 100, அதை அறியா எனக்கு பாவை என்று பேரு. சீதையின் மனமறிந்து ராவணன் தொடமறந்த காதலும் கல்லறை என்று ஆனது. அந்த பாவியின் மனமறியா பாவியே கேள் என் நிலைமை, ஓவியன் கிழித்து வைத்த ஓவியம். என் கிழிந்த மனதை சிறு கிளிகள் கொத்த, அதன் பசியை அறிந்து நான் மறந்தேன் கத்த. கோடை கால காவேடி போல என் கண்கள் நீரின்றி வெட்ட வெட்ட. அதாவது லாஸ்ட் லிரிக்ஸ் மட்டும் நான் டிகோட் பண்றேன் விடால். என்ற கிழிந்த மனசு, அது என்ற மனசு வந்து ஆல்ரெடி கிழிஞ்சு போயிருக்கு என் இதயம், ரைட்? அந்த கிழிந்த இதயத்தை சின்ன சின்ன கிளியெல்லாம் கொத்துதான். கொத்தைக்கு என்ன செய்யும், இன்னும் பெயினா இருக்கும். ஏற்கனவே கிழிஞ்சதை எனக்கு கொத்த என்ன செய்ய பெயினா இருக்கும். கிளிகள் கொத்த அதுக்கு பசிக்குது நினைச்சிட்டு, அதாவது அந்த கிளி பசியில தான் என்னை கொத்துது ரெண்டு போட்டு நான் அந்த வெளியை பொருட்படுத்தான் விட்டுட்டேன். கொத்தட்டும் பரவாயில்லையா. ஸோ என் கிழிந்த மனதை சிறு கிளிகள் கொத்த, அதன் பசியை அறிந்து நான் மறந்தேன் கத்த. கோடை கால காவேரி போல, அந்த கோடை காலத்துல காவேரி மாதிரி என் கண்ணுக்கு அழுது தண்ணி இல்லை, இனி அழுகிறதுக்கு கண்ணீர் வராது. என் கண்கள் நீரின்றி வெட்ட வெட்ட அன்னைக்கு புதை இந்த வீட்டை மறக்கு, அப்படி வேற அப்படி லிரிக்ஸ். ஸோ இது அதில் ஒரு வேற ஒரு ரெப்போஷனுக்குரிய லிரிக். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்னாச்சு உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுருவாரு. ஆமா, பாட்டுல ஃபுல்லாவே என்னாச்சு உனக்கு என்னாச்சு எனக்கு என்னாச்சு ஃபுல்லாவே என்னாச்சு அதாங்க ப்ரோ. எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் ப்ரோ, எந்த ரேப்பர்ஸ் இருந்தாலுமே வந்து ராவணன் 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 இந்த வார்த்தை ரொம்ப ஒரு பரிச்சயமான நேமை வந்து யூஸ் பண்ணாங்க, ரேப்பர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து ஸ்ரீலங்கன்ஸும் சரி மலேசியன்ஸும் சரி ராவணனை வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு சாங் கூட எழுத முடியாது சொல்லலாம். மேக்ஸிமம் சாங்ஸ்ல வந்து ராவணன் பேர் யூஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலையும் ரேப்பர்ஸ் அதிகம் ராவணனை விரும்பினோம். ரேப்பர்ஸ் மட்டும் இல்ல, மக்களே அதிகம். ராவணன் வந்து கொமனா முந்தி இருந்த அபிப்பிராயம் வந்து மாறுபடும். அதாவது நீங்கள் சின்ன வயசுல படிக்கிற ராவணன் கதையும் வளர வளர நீங்கள் ஃபீல் பண்றதும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நான் உணர்ந்ததும் அப்படிதான். அப்படினால் இப்ப சீதையின் மனம் அறிந்து ராவணன் தொட மறந்த காதலும் கல்லறை என்று ஆனதுண்டா. கேக்குதா? என்ன 2 மங்கள குசு குசு நான் இந்த கதை கேட்க. இல்ல அவரு என்ன இப்படி தள்ளி உட்காருன்றாரு. ராவணன் இப்ப ராவணன் வந்து சீதைன மனசை அறிஞ்சுதான் தொடையில அவளுக்கு விருப்பம் இல்லை, அவாக்கு தொடுற அவன் தொடுறது அவளுக்கு விருப்பம் இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கும் ஒரு காதல் தான். இன்னொரு ஆண்ட அனுமதி இல்லாம அவையில டிஸ்டர்ப் பண்ணாம அவையில ரசிக்கிறதும் ஒரு வகை காதல். ஸோ சீதையின் மனம் அறிந்து ராவணன் தொட மறந்த காதலும் கல்லறை என்று ஆனது. அவன் கடைசி அவன் சாகும் வரைக்கும் கூட
கிட்டவும் போயில இதண்டவில்லை. ஸோ அந்த லவ்வுக்குரிய பவரை சொல்லியிருந்தேன் நான். ராவணன்ற வேர்ட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ராவணன் வந்து ஹீரோ. சிலருக்கு ராவணன் வந்து மேபி வில்லனா தெரியலாம். பட் எனக்கு வந்து ராவணன் ஹீரோ. ஏன்னு சொன்னால் ராவணன்ல நெகட்டிவானது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பொம்பளை பிள்ளையை தூக்கணும் வந்த தான் பிரச்சனை. சீதையை தூக்கணும் வர்றதுக்கு காரணம் வந்து தெரியும் வேணே. சீதையை ஏன் தூக்கணும் வந்தவர் என்றால் தன் தங்கச்சியை நீங்கள் இழிவுபடுத்தி ஃபன் பண்ணதால தலைவனுக்கு பிடிக்கல. இப்போ இதுவே என் தங்கச்சிக்கு நடந்தாலும் நான் என்ன செய்வேன், பேசாம இருப்பேன். அதே தான் நான் தலைவன் செஞ்சவர். ஸோ அதால் ராவணன் சைடில் அது மட்டும் தான் பிள்ளை. அதை தவிர நீங்கள் ஒரு பிள்ளையான விஷயம் சொல்லி பாருங்க, சொல்ல மாட்டேன். அதனால அதிகம் ராவணன் ரேப்பர்ஸுக்கு பிடிக்கும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லா பாட்டுலயும் முருகரோட இதுவும் வந்துடும். எனக்கு வந்து என்னன்னா, நீங்க எழுதும் போதே வந்து பவித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் எழுதினீங்கன்னா, இதுல பாதி பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன சொல்றீங்க, ஆனா வந்து பவித்ராவா, யாரா இருக்கும் இந்த பவித்ரா, ஒருவேளை மேபி இதோட எக்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கனெக்ட் பண்றாங்க. அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நல்லா இருக்கும். அப்படி எந்த எக்ஸ்ல பேர் பவித்ரா நிறைய நேம்ஸ் பவித்ரா மட்டும் இல்ல, பவித்ரா நிறைய பேர் இருக்கா, நிறைய பேருக்கு எழுதணும் அப்படின்னா அப்படி கிடையாது. பவித்ரா வந்து எக்ஸா இருந்தா நான் பவித்ரான்னு எழுதியிருக்க மாட்டேன் பாட்டு. நீங்க வர பவித்ரா வந்து எல்லாட்ட கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைங்க பேர். உங்களோட கிளாஸ்லயும் கண்டிப்பா ஒரு பவித்ரான்னு பொம்பளை பிள்ளை இருந்திருக்கும் இல்லையா? எல்லா கிளாஸ்லயுமே பவித்ரான ஒரு பொண்ணு இருக்கும்ல. இது விளங்குதா விளங்கு இல்லையா? சைனால வந்து இப்படி சொன்னா ஏதோ இல்லன்னு அர்த்தமா ப்ரோ? அதனால ப்ரோ அப்படிதான் கிடையாது. எப்படின்னா ஓமனா அர்த்தம். அப்படிதான் இல்ல ப்ரோ, புரியுது. பவித்ரான்றது வந்து சும்மா ஒரு பேர். பவித்ரா வெனரோசான்ற பாட்டு இருப்பேன். வெனரோசா இருப்பேன், அவ என்னோட வெனரோசா அப்படி இருப்பேன். பவித்ரா இருப்பேன். கனகா கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வீல அப்படி இருப்பேன். ஸோ பொம்பளை பிள்ளை என்ன பேர் எல்லாம் நோமல் என்ன, அது சும்மா போட்டு அது நான் இதண்டே இல்லை, அது பிளான் பண்ணி நான் வைக்கல. ஒரே ஒரு பேர் மட்டும் தான் பிளான் பண்ணி வச்சேன் என் ஃப்ரெண்டுக்காண்டி, பிரியான்ற ஒரு பேர் மட்டும். அது என் ஃப்ரெண்ட் சொன்னவன் வச்சு இந்த பாட்டை பிரியான்ற பேர் வைக்கணும் நீண்டு. அப்போதான் ஏன்னா அவ ஃப்ரெண்டு பிரியா எனக்குடா, அவ போற கிளாஸுக்கு இனிமே நாங்களும் போவோமா, பக்கத்து வகுப்புள்ள பவித்ரா என்ன பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிக்கிறா, அவ அழகில நைந்தாரா அந்த மந்திரிச்ச முட்டக்க நிர்மயக்கிறா. ஓகே. ஸோ தரன் ப்ரோ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஏன்னா வந்து இப்போ அவங்க கூட இப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து வாகிசன் வந்து என்னோட பிரதர் ஆக்சுவலாக அவர் அப்படின்ற மாதிரி ப்ரொக்ளைம் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் பார்க்கும்போது ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. நீங்கள் உங்கள் அண்ணனை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்களேன் கேட்டேன். நான் வந்து தரண்ணா பற்றின்னு சொல்றது, தரண்ணா வந்து உண்மையிலேயே லைக் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு லைக் அண்ணன் தம்பி தான். ஆனால் வந்து நாங்கள் இப்போ தரண்ணா வந்து எப்படின்னால் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ். அதாவது எப்படின்னால் ரொம்ப ஃப்ரீடம். அதோட எப்படி சொல்றது, என் குளப்பாட்டி சுட்டித்தனம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள். அதாவது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி நான் சரி குளப்படிகள் வண்டாளங்கள் திண்டாளங்கள் எல்லாம் ஓகே அக்செப்ட் பண்ணி அதோட என்னோட கோவப்பட்டது இல்லை, கோவப்படுற இல்லை. என்னோட கோவம் இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எனக்கு இது வரைக்கும் என்னோட தரம் நான் கோவப்பட்டோ இல்லாது எனக்கு இன்னும் டென்ஷன் ஆனதும் கிடையாது. பட் அதே மாதிரி எப்படி சொல்கிறது, எங்களுக்கு இருக்கிற பொண்டு வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு தெரியாது, நாங்களாம் செம்ம ஜாலியான ஜொலியாக, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாரும் கதர்வாங்க இருந்து டைம் போகுதுன்ட்டு. ஆனால் நானும் தரணும்னாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம எங்களால் தான் எல்லாமே இருக்கும். நாங்கள் 2 பேரும் இருந்து ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோத்துக்கான ஸ்பேஸ் எனக்கு டக்குன்னு அவ்வளோ கொடுத்துருக்கேன்டா. ஸோ அதுக்கு அது ஒரு நன்றி தான் நான் எப்போவுமே. ஸோ புரியுது ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ நீங்கள் சென்னைக்கு வரலையே அப்படின்றது எங்கள் சைடில் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஈவன் வந்து ப்ரோ வந்து ஃபீல் பண்ணாலும் சரி, ஐயோ வர முடியலையே அப்படின்னு ஃபீல்லாம் பண்ணல. நான் ஃபீல் பண்ணுறேன். சரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ப்ரோ. உங்களை இங்கே நீங்கள் வெர்ஷன் 1 தான் பார்த்துருக்கீங்க தரணும். வெர்ஷன் 2 இருக்குது, வெர்ஷன் 3 அப்படியா? ஓகே ப்ரோ. பட் ஆமா நீங்க கேட்டதுக்காண்டி நாங்கள் ஒரு மெனக்கட்டு பாட்டோட அண்ணா பத்தி நல்லது சொல்றோம். அதே மாதிரி அண்ணன் என்ன பத்தி சொல்லியிருப்பேன். அதுக்காக நீங்க கேட்கறதா வாய்ஸ் வர்றது கவலையா இருக்காண்டு அண்ணன் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். இல்ல கவலையா இல்லை, அவன் அங்கேயே இருக்கட்டும். ஓகே. பட் ஆனால் ப்ரோ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ நீங்கள் நேரில் வரணும், எங்கள் கூட நீங்கள் நேரில் பேசணும், எங்கள் கூட கதைக்கணும் அப்படின்றதே எங்களோட ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஆசைப்படுறோம். பட் ஏன் வரல அப்படின்றது எங்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த கேள்வி ஓடிட்டே இருக்கு. ஏன் எதனால புண்ணாக இருக்கு கதை கேட்கலையே? ஒரு புண்ணாகையோட இல்ல ப்ரோ, நான் கொஞ்சம் சரி சேடா திருப்பி கேட்கலாம், தலைமை எதனா சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா நீங்க எல்லாத்தையும் சில்லாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ.
அப்படிலாம் கவலையே போட மாட்டேன். நீங்க வேற. நான் பாட்டுக்கு ஷூட் பண்ண முடியலன்னு ஸ்ரீலங்கா வந்துட்டாங்க எல்லாரும் கேமரா தூக்கிட்டு. நான் ஒரு ஸ்ரீலங்கா விட்டு ஓடும் ப்ரோ. இப்ப அவரோட நான் அடுத்த ஒரு ஷூட்டிங்க்கு movie part பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இந்த ஒரு 20 டேஸா தான் அவர் இங்க சென்னையில இல்ல. இல்லைன்னா நாங்க முக்கால்வாசி ஸ்டுடியோலயே தான் இருப்போம், பாட்டு பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ வந்து இந்த சாங் உடனே ரிலீஸ் பண்ணோம், ஓகே பண்ண முடியலன்னு நேரா அங்க ஸ்ரீலங்கால போய் இப்போ அவரை வச்சு ஷூட் பண்ணியாச்சு. ஸ்ரீலங்கா வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் தான் சொன்னனே அந்த கதையெல்லாம் முதல் ரெக்கார்டிங் முன்னம். அதெல்லாம் okay, வந்து okay. அங்க நடந்த ஸ்ரீலங்கால நடந்த சம்பவங்கள்ல ஒன்றுதான். சரியோ என்ன சீன் என்றால், நான் இந்தியா வர முடியலன்னொன்னே அடுத்த நாள் என் ஃபோன் வருது. நான் பார்த்தேன் இந்தியா வர முடியல தானே, அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம்ட்டு. அடுத்த நாள் அண்ணன் அடிச்சார், லீலாமன் அடிச்சனர். அப்போ அங்கே நாளைக்கு எல்லா யூனிட்டும் வருது, கேமரால இருந்து டிரெக்டர் கொரியோகிராஃபர் எல்லாரும் வந்துவிடும். அப்போ ரெடி, தம்பி ரெடியாரு, ஓகே அண்ணன்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு புளிஞ்சு கசக்கி எடுத்து போட்டு தான் விட்டவன். ஸோ அதால் எங்கே இருந்தாலும் வேலை தான். இப்போ லண்டனில் வந்து நிம்மதியாக நித்திர உள்ளவன் பிளான் பண்ணா அண்ணா அதுக்கு தம்பி ஒரு இன்டர்வியூ காலையில அவருக்கு 5 மணி இப்போ நம்ம இன்டர்வியூ ஃபோன் பண்ணி இல்ல இப்போ ஒரு டீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? ஆமா ஆமா டிவிடி போட்டு இப்படி போக வலிக்கிறோம். அந்த கப்ல நீங்கள் ரெடி வந்தாச்சு அப்படிங்க. அப்போ எப்படி கட்டம் யோசிங்க, எங்க போனாலும் என்ன டார்ச்சர் பண்றதுக்கு இதுல வந்துருக்கீங்க. இருந்து என்ன தெரியுது, நீங்க சென்னையில வந்து என் கூட ஸ்டூடியோல இருந்தா நிம்மதியா வேலை செய்யலாம். ஸ்ரீலங்கா லண்டன்னு போய் பாஞ்சா இப்படிதான் நாங்க தொந்தரவு பண்ணுவோம். ப்ரோ அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ. ஸோ உங்கள் அண்ணா கேட்டிருக்கும் போது, அதாவது தருண் நான் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் யார் கூடலாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சிலர் ஒரு 3 பேரை கேட்டிருந்தேன், ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தேன். அசல் கோலார், பால் டப்பா, அப்புறம் வேடன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து 3 பேரோடய கொலாப் பண்ணோம், ப்ளஸ் வந்து உங்களோட லிரிசிஸ்டில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு வாய்ஸ்ன்னு எழுதி வாய்ஸ்ன்னு எழுதுறதுல இவங்க எல்லாம் பாடி நம்ம எல்லாம் அதுல இருக்கணும். அவர் உங்க பேரை விட்டது எனக்கு மனசு ஸோ இந்த விஷயம் சொல்லிட்டாரு bro. இருக்கிறாரு நம்மள. இல்லை ப்ரோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ அண்ணனோட. ஸோ அண்ணன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கும்ல ப்ரோ, இப்போ அண்ணன் வந்து சொல்லிட்டாரு இவங்க 3 பேரோட கொலாபரேஷனில் உங்கள் லிரிசிஸ்டில் எழுதணும்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு இவங்களோட வந்து ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்குன்னா யார் சொல்லுவீங்க? அசல் கோளாறு, பால் டப்பா, வேடன், இவங்க 3 பேர் யார் சொல்லுவீங்க? ஐயா எனக்கு வேர்டன்னா வந்து ஒரு லைக் ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா அவர் வந்து எனக்கு முதல்ல நல்ல பழக்கம். அது மாதிரி அசல் குலாரனாவும் அப்படிதான், எல்லா விஷயத்துக்கும் எடுத்து கேட்பாரு. இப்போ அப்படி சொல்றது, டே இது சரியா பண்ணிட்டியா, இது தப்பா பண்ணிட்டியா, எது நடக்குது என்ன போகுது அப்படி கேட்கிறாள். பால் டப்பாவை எனக்கு கொஞ்சம் ரீசெண்டாக தான் பழக்கம், என்னோட ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட் ஆனான். பட் கொலாபரேட் பண்ணணுமென்ட்டு என்ன நீங்கள் கேட்டீங்க என்றால், இவன் 3 பேரையோடையும் இவன் 3 பேரோடையும் பாட்டு பண்ணணுமன்றதை தாண்டி எனக்கு இருக்கிறது வந்து இப்போ எப்படி சொல்றது, ஒரு பியூர் தமிழ் ரேப்பர்ஸ் இருக்கணும் எல்லாம். அதாவது எப்படி சொல்றது, இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தரை வச்சு பண்ணணும். இப்போ எப்படி சொல்றது, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ரேப்பர், இப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அசர் கோலார் என்றால், கேரளால இருந்து வேடன், ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஆள் நான், ஏன்னா யூரோப்ல இருந்து ஐரோப்பால இருந்து ஒரு ஆள், மலேசியால இருந்து ஒரு ரேப்பர் இப்போ டாக்டர் போனா மாதிரி. ஸோ அப்படி எல்லாரும் மிக்ஸ் பண்ணி பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு தரணண்ணா மியூசிக் பண்ணி தந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பண்ணி நாங்கள் ஒரு பாட்டு செய்யலாம். எனக்கு ஒரு பிளான் போய்கொண்டிருக்குது. அது ஒரு நம்ம சர்க்கிளுக்குள்ளே ஒரு கதையா இருக்கிறோம் நாங்கள். அப்படி ஒரு பாட்டு ஒன்று மேபி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கொடி பறந்து அங்க இருந்து ரேப் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. மேபி ஃபியூச்சர்ல நடக்கும். எனக்கு எய்ம் கொலாபரேஷன் அப்படி ஒன்று கிடையாது. லைக் இப்போ இவரோட பாடணும் அப்படி ஒரு எய்ம், அப்படி எய்ம் வச்சு இல்லை. மியூசிக் டைரக்டர்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு எய்ம் இருந்தது. அப்படி சொல்றது அடுத்து ஓகே கேளுங்க. இந்த மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ எல்லாருமே ஒர்க் பண்றாங்கல்ல, எனக்கும் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல, அப்படி யாருன்னா இருக்காங்களா? இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அதில் இவங்க கூட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசைனா யார் சொல்லுவீங்க? எனக்கு ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணணும்ன்ற ஆசை இருந்தது. தரணனா புஷ் பண்ணியிருக்கேன் 2-3 தரம். தம்பி ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி தரணனாவே புஷ் பண்ணியிருக்காரு. அடுத்த அங்கதான் வேலை செய்யணும் நீ, அடுத்து அங்கே பாடணும் நீ, ஒருக்கா பாடணும், ஒரு பாட்டாவது பாடணும் வந்து தரணனாவே கண்டிப்பாக புஷ் பண்ணிக்கிறேன் என்ன. அதோட எனக்கும் ரஹ்மான் சார்ல பாடணும் என்ற ஒரு மைண்ட் செட் விருப்பம் ஒன்று இருக்குது. அதை விட எப்படி சொல்றது, எனக்கு லைக் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ அப்கமிங்ல வர்ற புது டைரக்டர்ஸ் வராங்க மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை. பட் எய்மெண்ட் சொன்னா ஒரு இரவு மட்டும்தான் ராமான்ஸோட ஒர்க் பண்ண இருக்காங்க. ஓகே ஸோ நைஸ் ப்ரோ. எனக்கு வந்து என்னன்னா உங்க நேரத்தை இந்த நேரம் கொடுத்து எங்க கூட பேசுனதுக்கும் நிறைய விஷயம் தெரியுது. கடைசி வரைக்கும் காக்க முறையில போயிட்டு கேட்கவே இல்லை. அதான் கேட்குறேன் ப்ரோ, இவ்வளோ நேரம் கேட்டுதான் ப்ரோ இருந்தேன். என்னன்னா வந்து
இன்னைக்கு காக்கும் வடிவேல் வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு லிரிக்ஸ் பாட்டார், ஒரு போர்ஷன் பாட்டார். நீங்கள் உங்கள் குரலால் பாட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாயிடும். எந்தனை ஆளும் சுந்தரவேலும் செவல் கொடியரும் செந்தமிழ்நாடும் கந்தனை பாடும் எந்த நின்னாவும் பாடும் பொழுதொரு துன்பங்கள் தீரும். குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்ததில்லடா. இந்த போர்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வைரல் என்றால் வெந்தனையாளும் சுந்தரவேலும் சேவல் கொடி ஏறுகிற செந்தமிழ்நாடும். தமிழ்நாட்டில் தான் முருகற்ற ஆட்சி அதிகம். அப்போ அது இந்த போர்ஷன் வந்து முதலே தமிழ்நாட்டில் நல்லா போச்சு. அதில் அந்தி அடங்கா நான் கடம்பெண் புள்ளடா, கடம்பென மறந்ததில்லடா, மண்டியிட்டு மண்ணில் விளை என்ன விட்டதும் இல்லடா, அஞ்சி அடங்கா நான் அரக்கன் அல்லவா, அருந்தமிழ் கிறுக்கன் அல்லவா, ஆறுமுகன் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் அல்லவாண்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தமிழ்நாட்டை கவர் பண்ணி ஒரு வேர்ஷன் போட்டேன். முன்னுக்கு வந்த வருஷம் தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு, நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது என்றால் வண்ணமயில் ஏறும் என் தங்க வடிவேலோ, கந்தன் உன்னை காண தினமோடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வேல் செவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ, தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து தோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிமலை ஆள்பவன் நீ, பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ. நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. ஸோ மக்களே, சில போல் தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து வாகிசன் அவர்கள் வந்து ஜூம் கால் வந்து கட் ஆகிட்டாரு. ஸோ இத்துடன் வந்து இந்த எபிசோட் நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காக்கும் வடிவேல் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாலும் கண்டிப்பாக போய் யூடியூப்பில் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். விஷுவல் ட்ரீட்டாகவே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு டிவைன் ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஸோ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து வாகிசன் ப்ரோவும் சரி நீங்களும் சரி ஒரு ஃபன்னாகவே இருந்துச்சு சொல்லலாம் ப்ரோ. சத்தியமாகவே ஒரு மாதிரி மனசு வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய சாங்ஸ் நிறைய ஆல்பம்ஸ் பண்ணோம், அதுக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.